நாங்க யாராவது போஸை வெளியே போக சொன்னோமா? இல்ல. அப்படி சொன்னா அதுல உள்ளர்த்தம் இருக்கு, வில்லத்தனம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா சொன்னது யாரு? விஜி, உன் ஒய்ஃப். அதாவது போஸோட அக்கா பொண்ணு. சொந்த தாய் மாமனை பத்தி அப்படி சொல்றானா? கொஞ்சம் யோசனை பண்ணுவாரு. இன்னொரு விஷயம், போஸை பத்தி நம்ம எல்லாரை விட விஜிக்கு நல்லா தெரியும். காரணமெல்லாம் விஜய் அப்படி சொல்லுமா? இந்த பார், வீடுங்கிறது நிம்மதியா இருக்கணும், அது போர்க்களமா இருக்க கூடாது. இப்ப நான் சொல்றது உனக்கு கோபமா கூட இருக்கலாம், ஆனா வீடு நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன். நீ புரிஞ்சுக்க. ஒண்ணே ஒண்ணு, போஸை வெட்டி விட்டுரு. ஓகே? எதுவா இருந்தாலும் உடனே டிசைட் பண்ணு. என்ன அதே லுக்க மெயின்டைன் பண்ற? நானே ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கேனே. என்ன? நீங்க தானே பார்த்து ஒரு நல்ல முடிவா சொல்லணும். இது கரெக்ட். சொல்லு, என்ன பண்ணலாம்? நீங்க கார்மெண்ட்ஸ்ல வேலை பாக்குறீங்களா, இல்ல வீட்டுல போய் வத்தல் வடகம் வறுக்க போறீங்களா? டேவிட், மளிகை சாமான் கடையில 2000 ரூபாய்க்கு மேல பாக்கி சேர்ந்து போச்சுடா. இப்ப சாமான் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறான். மளிகை கடையில பாக்கி வைக்கணுமா? மாசம் மாசம் கரெக்டா கொடுக்க கூடாது? கொடுக்கறதாம்பா. போன மாசம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு இல்லையா, மளிகை சாமானுக்காக வச்சிருந்த பணம் மருந்துக்காக செலவாயிடுச்சு. அதான் இப்ப மாட்டிக்கிட்டோம். நீ ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ண. திடுதுப்புன்னு 2000 வந்து கேட்டா நான் என்னப்பா பண்றது? அக்கம் பக்கத்துல கேட்கற நிலைமையில நாம இப்ப இல்ல. மாசம் மாசம் பணத்துக்காக கஷ்டப்படுற நிலைமை வந்துருச்சு. எல்லாம் தலையெழுத்து. ஏங்க, நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டுமா? என்ன? வர வருமானம் போதாம மாசம் மாசம் பணத்துக்காக பிரச்சனையா இருக்கு. நான் வேணா ஏதாவது ஒரு வேலைக்கு போட்டுமா? எனக்கு ஈஸியா வேலை கிடைச்சிடுங்க. ஏன் சம்பளம் வந்தா நம்ம பண பிரச்சனை தீரும் இல்லையா? வேண்டாம். வேண்டாமா? நம்ம பிரச்சனை தீரத்துக்கு இதுதான் எங்க வழி. இங்க பார், நீ வேலைக்கு போனா பண பிரச்சனை தீரும், ஆனா வேற பிரச்சனை எல்லாம் வந்துருமே. என்ன சொல்றீங்க? இங்க பாரு நந்தினி, எனக்கு மனசுல படுறத ஒளிச்சு வச்சு பேச தெரியாது. அன்னைக்கு செல்வத்தோட அம்மா உன்னை பத்தி தப்பா பேசினது என் மனசுல அப்படியே இருக்கு. எனக்கு பயமா இருக்கு நந்தினி. பயமா? எதை பத்தி? எல்லாத்தையும் பத்தி தான். இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் புரியுற மாதிரி சொல்லுங்க. எனக்கு இப்ப வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைய பத்தி, அதோட நிஜமான அர்த்தத்தை பத்தி, உன்னை பத்தி ரொம்ப பயமா இருக்கு. பயமா? நீங்க பயப்படுற மாதிரி நான் என்னங்க பண்ண? உனக்கு செல்வத்தோட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 5 நிமிஷம் தான் நான் உன்னை சந்திச்சு பேசினேன். அப்பவே சட்டுன்னு என் கூட கிளம்பி வந்துட்டல. உங்க அப்பா அம்மா, கட்டின புருஷன், அது சம்பந்தமான உறவுகள், சொசைட்டில உங்க அப்பாவுக்கு இருக்கிற அந்தஸ்து, செல்வத்தோட குடும்பத்துக்கு இருக்கிற மரியாதை, இது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட யோசிக்காம தூக்கி தூர போட்டுட்டு வாங்க போலான்னு என் கூட கிளம்பி வந்துட்டல. அந்த கடவுள் கூட இந்த விஷயத்துல நடந்ததை ஏத்துக்க மாட்டாருன்னு இப்ப எனக்கு தோணுது அருந்ததி. ஏங்க, இத பத்தி ஒரு 3வது மனுஷன் மாதிரி நீங்க பேசுறது ஆச்சரியமா இருக்குங்க. என்ன கூப்பிட்டது நீங்க, அதுக்கான காரணத்தை சொன்னது, கண்ணீர் விட்டு அழுதது, என்ன கன்வின்ஸ் பண்ணது எல்லாமே நீங்க தான். எல்லாத்தையும் பண்ணி என்ன கூட்டிட்டு வந்துட்டு இப்ப என்னமோ நானா கிளம்பி வந்த மாதிரி ஒரு நினைப்புல பேசுறீங்க. உங்க மனசுல திடீர்னு ஏதோ ஒரு குழப்பம் வந்திருக்கு. அது என்ன குழப்பம்னு சொல்லுங்க. இங்க பாரு அருந்ததி, இப்ப என் மனசுல இருக்கிறது ஒரே ஒரு குழப்பம் தான். அது என்ன தெரியுமா?
நீ என் கூட கிளம்பி வந்தது காரணம் நிஜமாவே நீ என் மேல வச்சிருக்க காதல் தானா? வேற வேற என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீ சொன்ன எங்க அப்பாவை பழி வாங்கறதுக்காகவாது நான் உன் கூட கிளம்பி வரணும் டேவிட்னு. எனக்கு இப்ப என்ன தோணுது தெரியுமா? அப்பா மேலேயே அவ்வளவு கோவப்பட்டு பழி வாங்கணும்னு நினைச்ச நீ நாளைக்கு எங்கல்ல யார் மேலேயாவது கோவம் வந்து பழி வாங்கணும்னு நினைச்சு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா? உங்க மனசுல இவ்வளவு கேவலமான நினைப்பெல்லாம் இருக்கா? இங்க பாரு, கேவலம்ன்ற வார்த்தைய நீயும் நானும் சொல்லவே கூடாது. அது நம்ம பண்ண காரியத்தோட பேரு. இப்போதாங்க எனக்கு புரியுது. நான் செல்வத்தோட பொண்டாட்டியாவே இருந்திருந்தா இப்ப வரைக்கும் நீங்க கிறுக்க மாதிரி அலைஞ்சிருப்பீங்க. கேட்டா அருந்ததி மேல இருக்கிற தெய்வீக காதல்னு சொல்லிருப்பீங்க. உங்க காதலும் உயிரோட இருந்திருக்கும். ஆனா எப்ப நான் உங்களுக்கு கிடைச்சேனோ அதோட உங்க காதல் காணாம போயிடுச்சு. இவ்வளவுதான் அருந்ததின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. உங்களோட காதல் என் உடம்பு மேல இருந்து கவர்ச்சி மட்டும் தாங்க. இங்க பாருங்க, என் மனசு அப்பவும் சரி இப்பவும் சரி நீங்க சரியாவே புரிஞ்சுக்கல. அதோட என் உணர்வுகளை நீங்க கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. ஆனா நான் அப்படி இல்லைங்க. உங்க மனசை நேசிச்சு எந்த சுகத்தை முன்னிட்டு உங்க கூட நான் கிளம்பி வரல. எனக்காக நீங்க பட்ட வேதனையை வச்சு நீங்க என்ன சின்சியரா லவ் பண்றீங்கன்னு நினைச்சேன். அந்த ஒரே ஒரு எண்ணத்தினாலதான் பணம், அந்தஸ்து, கௌரவம், கட்டின புருஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உங்க கூட வந்தேன். நான் உங்க மேல வச்சிருக்கிறது சின்சியரான லவ் மட்டும் தாங்க. என்னது? என் மேல நீ வச்சிருக்கிறது சின்சியர் லவ்வா? என் மேல சின்சியரா லவ் வச்சிருந்தது உண்மைனா நீ எப்படி செல்வத்தை கல்யாணம் பண்ணிருப்ப? அப்புறம் இன்னொன்னு, அவனுக்கு மனைவியா அவன் கூட கட்டல எப்படி உன்னால படுத்திருக்க முடியும்? அட பாவி, உனக்கு உடம்பு மட்டும் தான் தெரியும். இத்தனை நாளா உன் மனசுல அது மட்டும் தான் ஓடிட்டு இருந்திருக்கு. நான் தான் உன்னை பத்தி தெரியாம இருந்துட்டேன். எனக்கு இத்தனை தண்டனையும் வேதனையும் தேவைதான். உன்னை போய் நான் நம்பி வந்தேனே, எனக்கு இது தேவைதான். நான் பண்ணதே ரொம்ப பெரிய தப்பு. உன்னை மாதிரி ஒரு பச்சோந்தி கூட வாழறதுக்காக செல்வம் மாதிரி ஒரு தங்கமான மனுஷனை காயப்படுத்திட்டு கிளம்பி வந்தனே, எனக்கு இதெல்லாம் வேணும். உன் கூட வாழதான் நான் ஆசைப்படுறேன்னு தெரிஞ்சதும் என்னோட வேதனை எல்லாம் மறைச்சிட்டு நம்மள வாழ்த்துற அந்த மனுஷனை விட்டுட்டு உன் கூட நான் வந்த பாரு, என்ன செருப்பால தான் அடிக்கணும். கட்டின புருஷனுக்கு முன்னாடி இன்னொரு ஆம்பளைய உயர்வா பேசுறியே, இதை எந்த ஆம்பளை தாங்கிக்குவான்? அவரும் எனக்கு கட்டின புருஷன் தான், அதை மறந்துட்டு பேசாத. பத்தியா பத்தியா, இதுக்குதான் நான் பயந்தேன். ஒரு பிரச்சனை நம்ம பேச ஆரம்பிச்சதும் உனக்கு இன்னொருத்த ஞாபகம் வருது இல்ல? நீ இப்படித்தான் இருக்க. இங்க பாரு, உன்னை விட்டுட்டு நான் ஆபீஸ்க்கு போறேன்னு வெய்யே, போற இடத்துல நான் நிம்மதியா வேலை பார்க்கணும். இங்க நீ என்ன பண்ணுவியோ, எந்த கல்லை தூக்கி என் தலை மேல போடுவியோ, எந்நேரமும் எனக்கு பயமாவே இருக்கு. இதுதான் இப்ப நம்ம நிலைமை. இது எங்க போய் முடிய போதோ.
என்னடி என்னையே உத்து பாத்துக்கிட்டு இருக்க? இவார் ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசி பிரச்சனை இழுத்து விட்றாதா? ஆமா. கண்ணை காட்டுங்க. ஏன் கண்ணை காட்டுங்க மாமா. ஏ என்னடி மேல பாருங்க. என்னடி பண்ற? இங்க பாருங்க. மேல பாருங்க. நல்லா தரங்க. என்ன? இங்க பாருங்க. மேல பாருங்க. என்னடி இப்படி பாத்துட்டு இருக்க? அட மஞ்ச காமல போயிடுச்சான்னு பாக்குறேன் மாமா. என்னடி சும்மா கண்ணை போட்டு நோண்டிட்டு இருக்க? மஞ்ச காமல போயிடுச்சான்னு பார்த்தேன். எல்லாம் சரியா போச்சு. உடம்பெல்லாம் நல்லா ஆயிடுச்சு. ஏய் இப்ப என்ன சொல்ல வர்ற? இது பாருங்க மாமா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் மனசை விட்டு பேசணும். நீங்க என்ன பிடிவாத காரியம் சொல்லி திட்டினாலும் பரவாயில்ல. புடிவாத காரியா? உன் புடிவாத குணம் தான் எனக்கு நல்லா தெரிஞ்சாச்சு. என்னைக்கு நான் சொன்னதை காதுல வாங்கியிருக்க? கேட்டாக்க எனக்காவும் நமக்காவும் தான் அந்த புடிவாதம் பிடிக்கணும்னு வேற சொல்ற. இங்க பாரு விஜய், இப்ப உன் உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கு இப்படி சாப்பிடாம இருக்கிறதும் உம்முன்னு இருக்கிறதும் உனக்கும் சரி நம்ம குழந்தைக்கும் சரி நல்லது இல்ல. தெரியுதுல்ல? அப்ப நான் சொல்றத கேளுங்க. வயிற்று புள்ளக்காரி வேதனைப்படக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும்னு சொல்ல தெரியுதுல்ல? அப்ப எனக்கு ஏத்த மாதிரி நல்ல புருஷனா நடந்துக்கோங்க. என்னது? அப்ப நான் நல்ல புருஷனா நடந்துக்கலன்னு சொல்றியா? நான் இப்போ இந்த விஷயத்த மட்டும் தான் சொல்றேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பேச்ச கேட்டுதான் ஆகணும். கேட்க மாட்டேன்டி. என்ன பண்ணுவ? நான் என்ன செய்ய முடியும்? நீங்க ஆம்பளை, நீங்க அடிக்கலாம் மிதிக்கலாம், கிடக்குற கழுதைன்னு சொல்லிட்டு சகலையோட சேர்ந்து தொழில் பண்ணலாம். இஷ்டப்பட்டா வீட்டுக்கு வரலாம், இல்லைன்னா அங்கேயே கிடக்கலாம். ஆனா நான் பொம்பளை, எனக்கு நீங்க, உங்க மானம் மரியாதை, உங்க உடம்பு எல்லாம் முக்கியம். நான் மட்டும் உங்களை நல்லா கவனிக்காட்டி நீங்க மஞ்ச கமால இருந்து குணமாய் வந்திருக்க முடியுமா? என் பத்திய கஞ்சி தானே உங்களை எழுப்பி விட்டுச்சு. ஆமா, நான் இல்ல நான் சொன்னேன். அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? எதுக்கு அடுத்தவங்க கிட்ட எல்லாம் உதவி கேட்டுட்டு தனியா வந்துடலாங்கிறேன். இப்ப சொல்லுவடி. இதுக்கு முன்னாடி காசு இல்லாம, கஞ்சிக்கு வழி இல்லாம, கோபியோட நிழலானே தங்கிட்டு இருந்தோம். இப்ப அடுத்த நிலையில நிக்க விடான்னு சொல்றியே, இதை முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல? இது பாருங்க, ஏதோ அப்ப ஒரு நிலைமை, உதவி கேட்டோம் பண்ணாரு. அதுக்காக நீங்க அவருக்கு என்ன கொத்தடிமையா? எழுதியா கொடுத்துட்டீங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன குரு விடுவாமா? பேச வந்துட்டா. நான் ஒண்ணு வேணும்னு பேசலங்க. அந்த விஜய் தான் என்ன பேச வச்சுட்டா. நம்மள எவ்வளவு கேவலமா பேசிட்டா. அவளும் அவன் புருஷனும் இல்லாட்டி நாம என்ன தெருவுல பிச்சை எடுத்து அலைய போறோம். அது கேட்டு எனக்கு கோவம் வராதா? கோவம் வரக்கூடாதா? வரக்கூடாது விஜய். உனக்கு இந்த அளவு கோவம் வரக்கூடாது. தரணி யாரு? உன் அக்கா. சரவணி அளவுக்கு பக்குவம் இல்லாதவங்க. கோவம் கடன்னு பேசுவாங்க. அவங்க குணம் தெரிஞ்சிருந்தோம் கூட பிறந்த நீயே பொறுத்து போலனா எப்படி? அப்புறம் அக்கா தங்கச்சின்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? அக்கா தங்கச்சி உறவுதான் இல்லைங்கிற மாதிரி ஆக்கி விட்டாலே அந்த மகராசி. பழசெல்லாம் மறந்துட்டான்ல. எப்பேற்பட்ட பிரச்சனையில அவ மாட்டினா. ஒவ்வொரு தடவையும் அவ பிரச்சனையில நம்ம பிரச்சனையா நினைச்சு வருத்தப்பட்டு அழுது அவளுக்கு நம்பிக்கை உன்னது யாரு? நாம தானே. இன்னைக்கு தூக்கி எரிஞ்சு போயிட்டா. உனக்கு இதுதான் கடைசி எச்சரிக்கை. விஜயோட பழைய விஷயத்தை பத்தி இனிமே எங்க எப்பவும் பேசக்கூடாது. கோபி வீட்டுல பேசும்போது எச்சரிச்சல. இப்ப நடந்துட்டு சாதாரண பிரச்சனை. இது கூட பழைய பிரச்சனை சம்மந்தப்பட்டு பேசிட்டு இருக்க. இன்னொரு தடவை பேசுன. இப்ப பேசிதாங்க ஆகணும். எப்போ தனா அக்கா உங்களை அவமானப்படுத்தி பேசிச்சோ, உங்களை அசிங்கப்படுத்துறத பத்தி எந்த கூச்சமும் இல்லாம நீங்க பண்ண எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த வீட்டுல அவ்வளவு பெரிய ரகலை பண்ணிச்சோ, அப்பவே எனக்கு அது மேல இருந்த பிரியம் எல்லாம் விட்டு போச்சு. விஜய், இதெல்லாம் தற்காலிகமான கோவம் விஜய். ஆத்துல புது தண்ணி தன்னால ஓடி வடிகிற மாதிரி இதுவும் தன்னால ஓடி வடிஞ்சிரும். ஆனா நம்ம விடுற வார்த்தைகள் அது அப்படியே நிக்கும். தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கொட்டாத. யாரு? நானா வார்த்தையெல்லாம் கொட்டுறேன்? தனாக்க நாங்க வார்த்தையெல்லாம் கொட்டுச்சு. ஏய், திரும்ப திரும்ப நீ இதெல்லாம் பேசி என்னத்தை சாதிக்க போற? நான் எதுவும் சாதிக்கணும்னு நினைக்கல. எனக்கு என் புருஷனோட கௌரவம் முக்கியம். எல்லாருக்கும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு நீங்க எதுக்கு கெட்ட பேர் வாங்கணும்? உங்களுக்கு தர வேண்டிய மரியாதையை எல்லாரும் தரணும். அதுல கொஞ்சம் குறைஞ்சா கூட நான் தாங்கிக்க மாட்டேன். தனாக்கா என்னங்க தனாக்கா? என் அப்பாவே இருந்தாலும் நான் இதைத்தான் சொல்லுவேன். அப்பாவா? அப்பா என்னங்க அப்பா? அவருக்கு என்ன தெரியும்? அவர் ஒரு அப்பாவே மனுஷன். அடிச்சாலும் வாங்கிட்டு சிரிப்பாரு. அவர்கிட்ட எல்லாம் இதை பத்தி ஆலோசிச்சு ஒண்ணு ஆக போறது இல்ல. அப்படின்னா அப்பா சொன்ன கூட என் மனசு மாறாதுங்க. நீங்க கோபியோட சேர்ந்து தொழில் செய்யறதை விட என் கூட கிளம்பி வாங்க. பிள்ளைய காட்டி பிச்சையாவது எடுத்து பொழைச்சிடல. பாத்தியா, உன் புத்தியில ஒரு பிச்சைக்காரன் தெரியுது. அதனாலதான் கோபி மாதிரி ஒரு பெருந்தன்மையான மனசனோட மனசை உன்னால புரிஞ்சுக்க முடியல. நாய குளிப்பாடி நடு வீட்டுல வச்ச மாதிரி உன்னை இங்கேருந்து கூட்டு போய் கொண்டு வச்சாப்புல. அது கோபியோட தப்பு. ஏன் தப்பு? ஆமா, நான் நாய் தான். ஆனா அங்க இருக்கிறதுங்கெல்லாம் வெறும் நாய் இல்ல, வெறி நாய்ங்க. போதும், நிறுத்து. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட், உன்னை திருத்த நினைக்கிறது வேஸ்ட். இனிமே இது சம்பந்தமா என்கிட்ட பேசாத. நான் உங்ககிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேசுறது? நான் பேசுவேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுற உன்னை கழுத்தை நெரிச்ச கொண்டு விடண்டி. மூதேவி, மூதேவி, மூளை இல்லாத மூதேவி. போதுங்க. நீங்க திட்டவுடனே நான் படுத்துட்டு அழுவேன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு வேற எவ்வளவு பாருங்க. நீ எழுதா நான் கூடவே வந்து சமாதானப்படுத்துவேன்னு நினைக்கிறியா?
அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. அழாத விஜி. சாரி விஜி. இங்க பாரு, இப்போ உன் உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கு இப்படி அழுது உடம்ப கெடுத்துக்கலாமா? சாரி விஜி. உன்னை வேதனைப்படுத்தணுங்கிறதுக்காக சத்தியமா நான் அப்படி பேசல. ப்ளீஸ் விஜி, அழாத. அழுகையை நிறுத்திட்டு கண்ணை தொடச்சுக்க. விஜி, விஜி, தேங்க்ஸ் விஜி. எதுக்கு? நான் சொன்னதுக்காக அழுகையவாது நிறுத்தினிய. நீங்க சொன்னதுக்காக நான் அழுகையை மட்டும் தான் நிறுத்தினேன். ஆனா என்னோட முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. எப்படியாவது போஸ் மாமாவை கார்மெண்ட்ஸ்ல இருந்து அனுப்பிச்சிருங்க. நீங்க அடிச்சாலும் சரி மிதிச்சாலும் சரி என் முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க கோபியோட சேர்ந்து ஒரு கம்பெனில வேலை செய்ய கூடாது, அவ்வளவுதான். உன்னை திருத்தவே முடியாது. என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு டெலிபோன் நம்பர் தேடிட்டு இருக்கேன். என்ன நம்பர் சொல்லு. டாக்டரோட நம்பர். என்னாச்சு? உடம்புக்கு என்ன பண்ணுது? உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போணுமா? அதானே இயல்பு நடைமுறை. அந்த நடைமுறை எல்லாம் நமக்கு எங்க இருக்க? எதுவா இருந்தாலும் மறைக்காம மனசுல பட்டதை வெளிப்படையா என்கிட்ட சொல்லு. அதான் நல்லது. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் அபார்ஷன் பண்ணிக்கிறதுக்கு. அபார்ஷன் பண்ணிக்க போறியா? நான்சென்ஸ். என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? என்ன காரணம்? என்ன காரணமா? நீங்க தான் பேசினதெல்லாம் மறந்துட்டீங்களா? நான் என்ன சொன்னேன்? நான் ஒன்னும் ஒன்னு அபார்ஷன் பண்ணிக்க சொல்லலையே. அப்பவே எனக்கு தோணிடுச்சு. உங்களை காதலிச்சு நம்பி வந்த என்னையே உங்க பேச்சால காயப்படுத்தும் போது நாளைக்கு பிறக்க போற குழந்தை யாருதுங்கிற சந்தேகம் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் கண்டிப்பா வரும். அப்படி வந்துச்சுன்னு வைங்க, அது என் குழந்தையும் சரி நானும் சரி கண்டிப்பா தாங்கிக்க முடியாது. எதுக்கு அனாவசியமா சந்தேகத்தை சுமந்துக்கிட்டு ஒரு குழந்தைய பெத்துக்கணும்? வேண்டாம். அதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். இங்க பாரு, வேண்டாம். நீ இவ்வளவு குழம்ப வேண்டிய அவசியமே இல்ல. உன் வயித்துல இருக்கிறது என்னோட குழந்தைதான். அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அது நான் அந்த டேட்லாம் வச்சு கரெக்டா கனெக்ட் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாம் ஒரு சின்ன கால்குலேஷன் தான். இது அவரோட குழந்தையா இருக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்ல. இது 100% என்னோட குழந்தை தான். என்ன பாக்குற? நீ அபார்ஷன்லாம் பண்ணிக்கவே வேண்டாம். அதுக்கு அவசியமே இல்ல. தாராளமா குழந்தை பெற்றுக்கலாம். ஏன் பேசாம இருக்க? இதுல என்னோட விருப்பமும் முக்கியம். அருந்ததி, நான் என் மனசுல பட்டதை சொல்றேன். இது என்னோட குழந்தைதாங்கிறப்போ
எதுக்காக நீ அபோஷன் பண்ணிக்கணும்? எதையும் போட்டு நீ குழப்பிக்காத. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏதுரா இன்னைக்கு சீக்கிரமே எந்திரிச்சிட போல் இருக்கு. ஆமாமா, சீக்கிரமே முழிப்பு வந்துச்சு. அதான் நம்ம குளத்துக்கரை வரைக்கும் நடந்தே போயிட்டு வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். மாமா, வர்ற வெள்ள வைத்தியரை பார்த்தேன். உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பத்திய சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டாரு. அப்படியா? உனக்கு ஒன்றும் மேலுக்கு அசதியா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. அதான் மத்தியானத்துக்கு மேல கிளம்பி மெட்ராஸ் போலான்னு பார்த்தேன். என்னது? மெட்ராஸ்கா? ஏன், எதுக்கு? கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த படப்படன்னு பேசுறது, கோவிக்கிறதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் சிந்திச்சு பாரு. அன்னைக்கு ஏதோ நடந்து போச்சு, ரெண்டு பக்கமும் பிரச்சனை ஆகி போச்சு. இதுக்காக நான் வேலைக்கு போகாம இருக்கணுமா? என் பேச்ச மீறி போனீங்க, நானும் என்